வைக்கலங்க வாய் எப்படி வாய எப்படி சொன்னா வாய பிடிச்சு கொல்ல பாக்குறியே என்னை கண்டான் பயமில்லை என்னை கண்டா கைகட்டி வாய் பத்தி என்னிடத்தில் அடக்கமாக இல்லாமல் என்ன ஒரு ஆணவம் அபங்காரம் கொத்த பண்டா என்ன பண்றேன் பாருங்க அங்க பாருங்க என்னமோ இங்க பாரு பேசுற இவன் என்னமோ சொல்றான் கூப்பிடு
ஆனா இவன் என்ன இருந்தா வரணும் ஒரு வேலை செஞ்சியா ஒரு வேலை செஞ்சியா அவன் என்ன பண்றான் என்ன பண்றான் சொல்றான் இத்தனையும் சொல்லி கொடுத்துறான் இங்க பாரு என்னடா என்ன இப்படிதான் ஊம் பண்றியா யாருது நீ போய் ஊம்பு டேய் இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தான் இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தான் இந்த ஓத்தியாரு ஜெயமாத்தியாரு ஜெயமாத்தியாரு நானா நீ சொல்லி கொடுத்தியா நானா சொல்லி கொடுக்க அப்படி போடு 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 அன்பா சொல்லுங்க கம்பா நாட்டுக்கு நாடு நாடு அருமை பெருமை தெரிந்து ஹலோ எதிர பொன்னாடு பொன்னாட்டின் பெயர் உண்டு எடா நாடு நண்பா சேலம் மாவட்டம் சேலத்துல மாவட்டம் ஈரோட்ல இட்லி சுடுறியா ஈரோட்ல தோசை சுடும் மண்டா புண்டா அடியா டேய் சேலம் மாவட்டம் அடியா வாடா போறாங்கற நான் ஏய் ஏய் இவர் ஆம்பளையா இருந்தா நான் செய்யற மாதிரி நீ செஞ்சிட்டா உன் அம்மால வாங்க சம்பளமே உனக்கு நான் பண்ற மாதிரி நானும் பண்ணியா பண்ணியா பண்றதா நம்மளால முடியாது செல்வண்ணா முடியாது பாக்கல செல்வண்ணா ஆகட்டும் சிரிச்சார பண்ணி புண்டுமா இருக்கிறேன் வண்டி காட்டுறேன் கையெழுத்து பிடிக்கிற கையெழுத்து நரம்பு எழுத்து பிடிச்சி வண்டி வச்சுக்கலாம் அது மாதிரி நானும் பண்ணுமா அப்படியே காமிக்கணுமா சரி அடுத்தது நான் உன் கால பூந்து போனேன். ஆமா இப்ப நீ கால் வந்து புளுத்து பார்க்கலாம். அது வேண்டாம். டேய் டேய் இந்த விஷயத்துல நான் ஓத்துட்டேன். தோத்துட்டேன். அதனால இல்ல புரிஞ்சேன் பாரு. அப்படியா? டேய் போய் நண்பா சரி நாட்டுக்கு நாடு மகாநாடு. அங்க அப்புறம் அப்பா மகளும் இன்னும் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி வட்டம் இன்னும் சூரப்பள்ளி கிராமத்துக்கு சேர்ந்த பாப்பாத்தி காட்டு இன்னும் குண்டுகள் பிணியப்பன் சரி தேர் திருவிழா தெருக்கூத்தின நாடகத்தை ஆமாங்க ஊர் பெருமக்களாக ஒன்றை சேர்ந்து அரங்கேற்றம் செய்திருக்கிறார். சரி அப்படி அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? அரவான் களபலி. நண்பா அப்படி அரங்கேற்றம் செய்திருந்தாலும் சரி இந்த நல்ல வெள்ளம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண் போன பக்கம் மரத்துப்பட்ட ஆண்டு பெண் போன பக்கம் பெற்று பெரியபடியாகி எந்த முகமான தங்க முகம் வர வேண்டும் என்று சொல்லி சரி அந்த திருப்பதி ஆசிரமம் திருவண்ணாமலை கோபுரமும் சரி எப்படி ஆண்டாண்டுக்கு ஓங்கி வருகிறதோ ஆமாங்க அது போல இன்னொரு குடும்பம் எல்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாக சரி செல்வன் யூடியூப் சார்பாக ஆமாங்க மனதோடு பிரார்த்திக்கிறோம். ராமாவணக்கம். அப்படி இருந்தாலும் இன்று நடத்தக்கூடிய நரகம் என்று அரவான் களபலி அடவான் கடபலி இந்நாடகத்திலே கருத்தமேனி வெறுத்த உடல் எப்பயும் 192 கிலோ ரோட சாமி செனப்பண்ணி மாதிரி இருக்கிற அங்கார கோபத்தோடும் பொருட்டுத்தனம் விட்டால் குணம். சரி இப்படி அரக்க குணத்தோட வந்திருக்கிறேனே. ஆமாங்க நான் நீ யாரு? என் பெயர் என்ன? நான் எக்குலத்து வேந்தன். எக்குலத்து வேந்தன் தெரியுமா? சொல்லுங்க. Celebrate!
கமலே போய் எடா ஓய தவளைக்கே பத்தா ஏய் தவளைக்கு பத்தாளா ஏய் ஏய் எந்தறா யார முடியாது ஏய் எந்தறா நாளைக்கு எந்திரிக்காத சாமி ஏன்டா மணி 4 மணி அது வெறச்சு போய் கிடக்கும் எல்லாம் இதாய் போய் கிடக்கும் இந்த நாளைக்கு 5:30 மணிக்கு எந்திரிச்சுக்கோ ஒரு 6-7 மணி ஆயிடும் அப்ப எந்திரிச்சுக்கோ விடிஞ்சு விட்டு நடக்க நடங்க ஆமாங்க ஏய் பாய் எந்தறா தாயடி காய்கறியா எந்தறா தாயடி மண்ட மலை வாங்க ஏய் மண்ட மேல வாங்க டேய் நண்பா இல்ல என்ன கோடை வேலை பண்ணிட்டீங்களா டேய் ஹாய் மன்னாதி மன்னர் போட்டு மறுபடி வேந்தர் எல்லாம் போட்டபடி சரி ஈரோடு 14 பகவானும் போட்டபடியாகி என் பெயரோ மதவரி பீமசேனா சத்தம் வரக்கூடாது வாத்தியதானா எவனா தானா ஏய் பாஸ் வரணும் சரி பணம் போட்டுருக்கீங்களா நண்பா மகாராஜா மதகரி பீமசேனனாக இருந்தாலும் 10 மாசம் முன்னர நாள் உங்களை இந்த உடம்ப காலே தாய் அம்மா சாமான்லாம் என்ன பாடுபட்டிருக்கு சாமி இல்ல ஏங்க மகாராஜா இது மண்டமுடியா மண்டமுடியா என் மண்டமுடிடா பொண்ட முடியா சொல்ல முடியா நான் பிறக்கும் போது என்னோட பிறந்த உடன் பிறந்த மண்டாமுடி ஏங்க ஓ மண்ட முடியா உண்மைதான்டா ஏங்க அம்மா சாமான் கிழிச்சிருக்காது இருக்குடா இப்படியோ வந்திருக்கியா நண்டா பாய் உரித்து விடுவேன் ஜாக்கிரதை என்னது வாழைப்பழத்தியா இந்த மதவர பீமச்சந்திர பெற்றெடுத்தாளே சரி என் புண்ணியவதி யார் தெரியுமா யாரு அண்ணா ஓய் எங்க கொள்ளக்காரே அட 10 மாதம் தான் சுமந்து மகாராஜா 10 மாதம் முன்னோரம் வாரம் திசைநாடு சரி தன் அங்கத்திலே சுமந்து ஆஹா வாடா மகனே சரி இவ்வருங்காலத்தில் வரசனை அப்படி அப்படின்னு சொல்லி சரி என் ஆசையோடு பாசத்தோடு பெற்றெடுத்தாலே என் புண்ணியவதி யார் தெரியுமா யாருங்க நண்பா ஏய் என் தாயார குந்தி
மந்தாரி. ஓ தாயாரோ குந்தி மந்தாரை. உண்மைதான். ஆஹா. தந்தையாரோ பாண்டு மன்னன். ஓ தந்தையாரோ பாண்டு மன்னன். பாண்டு மன்னனுக்கும் குந்தி மந்தாரிக்கும் சரி. நான் பீமச்சந்திரன் நாட்டு நீங்க ஒருத்தர் பிறந்தீங்களா? இல்ல கூட பிறந்தவர் எத்தனை பேர்? நண்பா ஓய். கேட்டாயே ஒரு கேள்வி. சரி. நாங்கள் கூடி பிறந்தோம் கூட்டுப்பால் உண்ணோம், சேர்ந்து பிறந்தோம் சேனப்பால் உண்ணோம். சரிங்க. எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? சரியாக ஆண் மக்கள் ஐவர். ஓ ஆண்மக்கள் ஐவர். என் தங்கை சேர்த்துனா துச்சடை. 6 பேர். 6 பேர். சரி. இப்படி குந்தி மந்தாரிக்கு ஆ. குந்தி அம்மாவுக்கு எத்தனை பேர் பிறந்தோம்? குந்தி அம்மாவுக்கு எத்தனை பேர் பிறந்தீர்கள்? நண்பா ஆ. தாரா குலப்படுத்த தர்மம். சரி. எனது மூத்தண்ணன். சரி. வெற்றி மதகடியோர். ஆ. பீமசேனன் பெயர். சரி. இருவருக்கும் 3 இலக்கிலையோ. ஆ. ஆனால் அழகன் அர்ஜுனன் தம்பி. ஆ. 3 பேரும் சரி. என் பெரிய அன்னைக்கு பிறந்தோம். ஆஹா. பெரிய அன்னைக்கு யார் பிறந்தா? எத்தனை பேர் பிறந்தீங்க? நகுல சகாதேவன் 2 பேர். அப்புறம் அப்படி. தங்கபதி. தங்கமணி. இப்படி 3 பிறந்தார்கள். சரி. இப்படி 6 பேர் பிறந்து ஆ. அன்பா ஓய். நாங்கள் எந்த நாட்டை ஆண்டு வந்தோம்? இந்த நாட்டை ஆண்டு வருகிறீர்கள். நாங்கள் ஆளக்கூடிய ஜாமராஜ்யமோ ஆஹா. டெல்லி அஸ்தாபுரம். ஓ டெல்லி அஸ்திராபுரம். துரிய செஞ்ச வஞ்சகத்தாலே ஆஹா. நாடுல இருந்து நகரில இருந்து சரி. உப்பு சட்டி வரையாமலே இறந்து ஆ. அன்பா ஓய். நாங்கள் ஆண்டோம். சரிங்க. எங்க எங்க டெல்லி. 12 வருட காணகம். ஓ 12 வருட கானகம். யாரால? யாரால? அந்த துரிய செஞ்ச வஞ்சகத்தாலே அப்படி. நடக்கும் வழிதனில் நெச்சமில்லை நாட்டி வைத்தான். சரி. போகும் வழிதனில பொய்க்குழியை வெட்டி வைத்தான். சரி. உண்ணுகின்ற சாதத்தில் நெஞ்சுகளை கலந்து வைத்தான். ஆ. படுக்கின்ற படுக்கையிலே பாம்புகளை விட்டு எறிந்தான். சரி. எதுக்கு? எதற்கு? இப்படியாவது இந்த பாண்டவர்கள் சாகட்டும் ஆ. அப்படின்னு சொல்லி சரி. எண்ணற்ற வஞ்சகம் ஏராளமாக செய்தான். அப்படி. நாங்கள் யாரோட கிருபியால் தப்பி பிழைத்து வந்தோம்? யாரோட கிருபையால்? என் தாய்மாமனாகப்பட்ட சரி. ஸ்ரீமந்த கண்ணனோட கிருபியாலே ஆ. நாங்க ஒவ்வொரு சூழ்ச்சியால் தப்பி பிழைத்தோம். சரி. இந்த பாண்டவர்கள் ஆஹா. அப்படி எண்ணற்ற கொடுமைகளை ஏராளமாக சந்தித்து சரி. இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கீங்க? நண்பா ஆ. இதோ ஆ. துரியனோட கட்டளை எப்படி தெரியுமா? சரி. 12 கானகம். ஓ 12 ஓராண்டு அக்கியாது வானம். அப்படி. இப்படி கழித்து வந்தால் சரி. பங்குள்ள பிரான பாதிநாடு தருவதாக ஓ பொங்கல் பிற 14 தருவீங்க. ஒரு பெரியவரின் கட்டளை. அப்படி. துரியன் சொல்லவில்லை. சரி. தன் சிரத்தை மட்டும்தான் நசைத்தான். ஆ. ஆனா நாடு கொடுப்பேன். சரி. பார்த்துக் கொள்ளலாம் ஆ. அப்படின்னு சொல்லி சரி. சிரத்தை அசைத்தான். ஆ. அப்படி 12 வருட கானகம் முடித்து ஆ. ஓராண்டு அக்கியாவதம் கழித்து ஆ. நாடு கேட்க யார் போனா? யார் போனார்? முதலாக ஆ. உலகமா முனிவரை விட்டு நாடு கேட்டோம். சரி. கொடுக்க மறுத்தான் துரியன். ஆ. பிறகு யார் அனுப்பினோம்? ஆ. இந்த அள்ளிக்கு மர்த்தினுக்கு பிறந்தே அழகு புலேந்திரன் விட்டு நாடு கேட்டோம். நீ 5 வயது அறியாத பாலகன். சரி. நீ வந்து நாடு கேட்டா கொடுத்துருவோமா? கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டான். சரி. பிறகு யார் போனா? யார் போனா? என் மாமனாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணன் போனா. சரி. இதோ ஆ. கண்ணா நீ அண்ணனா தம்பியா ஆ. இல்ல பங்காளியா? ஆ. நீ யார் உனக்கு நாடு கொடுக்கறதுக்கு? ஆமாங்க. நாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. கிடையாது. வந்த வழி விட்டு வராத வழி சென்று விடு. சரி. அப்படின்னு சொல்லி விட்டான். ஆ. என் மாமனாகப்பட்ட கண்ணன் என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தான்? துரியோதனா ஆ. இறுதியாக கேட்கிறேன். சரி. இந்த 5 பந்த பாண்டவருக்கு ஆ. 5 கிராமத்தை அது கொடு சரி. அப்படின்னு கேட்டா ஓ 5 கிராமத்தாவது. கொடுக்க மறுத்தான் துரியோதனன். சரி. 5 கிராமம் வேண்டாம், ஆ. 5 குடிசையாவது கொடு சரி. அப்படின்னு கேட்டான். சரி. கொடுக்க மறுத்தான் துரியோதனன். ஆ. பிறகு என்ன செய்தான்? என்ன செய்தான்? துரியோதனா ஆ. இது அந்த ஆலமரத்தடியில சரி. இந்த நிழலையாவது பாண்டவர் கண்ட இடம் கொடு ஆ. அப்படின்னு கேட்டான். சரி. துரியோதனன் என்ன செய்தான்? ஆ. இதோ சரி. ஒரு குண்டூசி நிறுத்தி ஆ. அந்த குண்டூசி முனை மேல சரி. மண்ணை போட்டா எவ்வளவு நிக்கும்? 5 டேரக்டரி வருங்க. 5 டேரக்டரி. அந்த குண்டூசி முனை மேல சரி. எவ்வளவு மண்ணு நிக்குதோ ஆ. பாண்டவருக்கு பல்லு வழக்கு கூட மண்ணு தர மாட்டேன் சரி. அப்படின்னு சொல்லி விட்டான் துரியோதனன். ஆ. அப்படி என்றால் துரியோதனா ஆ. போருக்கு தயாராக இரு. ஆ. 18 நாள் பாரத போர் யுத்தம் நடக்கும். சரி. 18 போர் பாரத போரிலே ஆ. யார் ஜெயம் பெறுகிறாரோ ஆ. அவரே இந்த நாட்டை ஆளட்டும் சரி. அப்படின்னு சொல்லி இறுதியாக ஸ்ரீமந்த கண்ணன் சொல்லிவிட்டு வந்து விட்டான். சரி. அதனால ஆ. பாரத போர் துவக்க வேண்டும். என்ன செய்வது ஏது செய்வது ஒன்று புரியவில்லை. என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனனை சந்திக்க வேண்டும். ஆ. புறப்படு பகலாம். பார்க்கலாம்.